எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் நம்ம பார்க்க போற ராசி வந்து துலாம் ராசி. துலாம்னா என்ன அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசி. அவருக்கு குரு எங்க வரார் அப்படின்னா, கர்மஸ்தானம் 10ஆம் இடத்துல வரார். மாற்றங்கள் யாருக்கு அதிகம் அப்படின்னா, இந்த ஆண்டு துலாமுக்கு தான் மாற்றங்கள் அதிகம். புரியுதுங்களா? பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய லிஸ்ட்ல தான் வரீங்க. எனக்கு எல்லாம் தெரியும், அதுல இருக்க சித்திர நட்சத்திரம் ஆகட்டும், சுவாதி ஆகட்டும், விசாகம் ஆகட்டும், என்ன சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன். என்ன பார்ப்பீங்க? எல்லாம் போகும், அப்புறமேட்டு தான் புரியும். ஒரு மூட்டை சீனி வாங்கி வச்சுக்கிட்டு எறும்பு ஒரு 4 தானே வந்து போகுது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா 10 நாள் வெறும் சாக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஆள் தான் நீங்க. இந்த கர்மஸ்தானத்துல குரு வந்துட்டாரு, என்ன பண்ணுவாரு? தொழிலில் மாற்றத்தை ஏற்படுத்தி தர போறாரு. சார் எந்த மாதிரி மாற்றம் சார்? பதவி உயர்வு, புரியுதுங்களா? பணத்தட்டுப்பாடு ஃப்ரீ பண்ணிட்டாங்க. பணிச்சுமை கூடும். ஒரு சின்ன போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் கொடுத்து அடுத்த விஷயத்துக்கு கொண்டு போய் வச்சிருவாங்க. அதே மாதிரி குருவின் பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு, அது ஒரு பிளஸ். 2, 4 இந்த வகையில உங்களுக்கு குரு வந்து இருக்கிறாரு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பிளஸ். புரியுதுங்களா? கடன் தொந்தரவுகள் இருந்து மீள்வதற்கான அமைப்பு, புரியுதுங்க, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த நாள்ல கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். குடும்பத்துக்குள்ள விட்டு கொடுத்து செல்வதுங்கிறது துலாமுக்கு விருப்பப்பட்டபடியா இருக்கணும். ஏன்னா குருவின் பார்வை இருந்தாலும், குருவின் பார்வை இருந்த போதிலும், யார் உங்களை இன்னொருத்தர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்துக்கிடுங்க. குருவின் பார்வை இருந்த போதிலும் சர்பத்தின் பிடியில் தான் உங்களை ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. துலாமை பொறுத்தவரையிலும், நான் ஒரு மனுஷனை பார்த்தோம்னா எடை போட்டுருவேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற பேச்செல்லாம் விட்டுடணும் இந்த 13 மாசத்துக்கு. புரியுதுங்களா? அதிசாரமா குரு வந்து போறப்ப ஒரு சில விஷயங்கள் மாறும். இந்த குருவின் காலகட்டத்துல இந்த கர்மஸ்தானத்துல இருந்து நடக்கிற கிரகம் குருவின் பலன் வந்து தொழில் மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாமே உண்டு. வண்டி வாகன மாற்றங்களும் உண்டு. குடும்பத்தில் ஒரு சுப செலவுகள் நடந்து முடியும். பிரிவினைகள் வந்து நீங்கும். இந்த ஆண்டுல உங்களுக்கு இந்த கர்மஸ்தானம் அப்படிங்கிறதுல குரு இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயங்களும் உண்டு. வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் உண்டு. பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள், சிறப்பை தரும். வாழ்த்துக்கள்.